சென்னை பள்ளிக்கரணையில ஒரு ஹோட்டல்ல இவரும் இவருடைய நண்பர் ஒருத்தர் வேலை பார்த்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும் போது அங்க ஏற்பட்ட ஒரு தகராறுல அடிதடியாகி முதல் வழக்கு அவருக்காங்க. அதே போல சென்னையில இன்னொரு வழக்கு. ரஞ்சித் அப்படின்னு ஒரு டான் இருந்தார். கிட்டப்பாவுக்கு ஒரு மாமா முறைதான் வேணும். இந்த அபாண்டண்டா தெரியக்கூடிய மாடுகள் எல்லாம் எடுத்து டேம் ஒட்டி ஒரு இடத்த பிடிச்சு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம மாடே குடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அவ்வளவு தெரியுமா? கிட்டப்பா, அந்த ராமையாத்த ஒரு பசங்க எல்லாரும் சேர்ந்து ரஞ்சித்தை அட்டாக் பண்ணிடுறாங்க. ரஞ்சித் அந்த வழக்குல சாட்சி சொல்ல மாட்டேன்ட்டார். அந்த ரஞ்சித்தை என்னைக்கு இவர் வெட்டுறாரோ, ரஞ்சித்தே ஒரு டான ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வளர்வார்ல, அப்படித்தான் இவர் வளர்ந்தவர். ஏகாம்பரம்னு ஒரு விவசாயி, பாம்பேல இருந்து வந்தவர். அவரு மாற்று சமூகம் தான். வயக்காட்டு பிரச்சனை, தண்ணி பாய்ச்சறதுல ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஆயிரத்தான் ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு போய் அந்த ஏகாம்பரத்தையும் அவருடைய மகன் முத்துகிருஷ்ணனையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏகாம்பரம் கொஞ்சம் துணிச்சலான ஆள் போல இருக்கு. அவரு ஆயுதத்தை எடுத்து அவங்கள விரட்டி கிட்டப்பாட்ட போய் சொல்ல, அந்த ஏகாம்பரத்தையும் அவர் பையனையும் வெட்டியதாக காவல்துறையினர் அவருடைய நண்பர் மூலமா அவரை வர வைக்கிறாங்க. சும்மா பேசணும், விசாரிக்கின்ற மாதிரி வர சொல்லி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சிவராம கிருஷ்ணன், போலீஸ் சரவண சுந்தர், இவங்க 2 பேர் போலீஸை சேர்ந்து அவரை அவங்களே பாம் அடிச்சுட்டு பெட்ரோல் குண்டு போட்டுட்டு, இந்த மாதிரி கிட்டப்பா தான் பெட்ரோல் குண்டு போட்டாரு, அதனால அவரை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சோடிச்சாங்க. இவரை ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரரை தாக்கினாரா கிட்டப்பா? அந்த நேரத்துல போலீஸ்காரங்களுக்கு கரெக்டா இடதுகையிலயோ வலதுகையிலயோ ஒரு காயம் இருக்கு சார். கட்டு பாத்தீங்கன்னா பெரிய கட்டா இருக்கு சார். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு கூட கிழிச்சிருக்காரு சார். குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு அப்படியே படுத்திருப்பார். படுத்து சொல்லுவார். எஸ்பி யாராவது அவரை நல்லா விசாரிப்பாங்க. காவல்துறை நீண்ட காலமா அந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவர் பல குற்றச்செயல்களை ஈடுபட்டதா சொல்றாங்க. எத்தனை கேஸ் அவர் மேல இருக்கு சார்? 40ன்றாங்க, 60ன்றாங்க. கிளியரா எத்தனை தான் இருக்கு சார் அவர் மேல? அவ்வளவுதான் இருக்கா சார்? அது போலீசார் கொடுக்கக்கூடிய மிகைப்படுத்தப்பட்ட தகவல். மொத்தத்திலே அவருக்கு 20 கேஸ் தான் இருக்கணும். வேற கேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான டாக்டர் மகாராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருநெல்வேலியில மிகவும் பிரபலமான ஒரு ரவுடியாக அறியப்படுபவர் கிட்டப்பா. அவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சில கெசட்ல 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2015 என்கவுண்டரால கொல்லப்படுறார் இரவு நேரத்துல. யார் இந்த கிட்டப்பா தேவர்? இந்த கிட்டப்பா தேவர் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா, நெல்லை மேற்கு மாவட்டத்துல பத்தமடை பகுதியில இருக்கக்கூடிய கான்சாபுரம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் சார். அவர் படிச்சது எல்லாமே பத்தமடை பகுதியில உள்ள அரசாங்க பள்ளியில தான். படிக்கும்போது சின்ன பையனா இருக்கும் போதே இந்த புறா எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, கிணத்துக்குள்ள இறங்கி புறா எடுக்கிறது, சில டவர் இருக்கும், டவர்ல புறா கூடு கட்டி இருக்கும், அதை எடுக்கிறது, இதெல்லாம் துணிச்சலா உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர் பார்த்திருக்காரு. அதனால ஆரம்பத்திலே ரொம்ப துணிச்சலான நபராக இருந்திருக்காரு. பள்ளி இடைநிற்றல் காரணமாக பள்ளிக்கரணை, சென்னை பள்ளிக்கரணையில ஒரு ஹோட்டல்ல இவரும் இவருடைய நண்பர் ஒருத்தர் வேலை பார்த்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும் போது அங்க ஏற்பட்ட ஒரு தகராறுல அடிதடியாகி முதல் வழக்கு அவருக்காங்க. அதே போல சென்னையில இன்னொரு வழக்கு. இந்த 2 வழக்குக்கு பிறகு ஊருக்கு வந்துடுறாரு. அங்க ஊருக்கு வரும்போதுலாம் அவர் வயசு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல 17, 18 வயசு தான் இருக்கும். ரொம்ப சின்ன பையன். ஆள் அப்ப அந்த சமயத்துல ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அந்த பகுதியில, அந்த பத்தமடை பகுதியில மேற்கு மாவட்டத்துல கரிசூண்ட மங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ரஞ்சித் அப்படின்னு ஒரு டான் இருந்தார். ரஞ்சித்னா ஒரே சமூகம் தான். கிட்டப்பாவுக்கு ஒரு மாமா முறைதான் வேணும். அந்த ரஞ்சித் ஒரு மிகப்பெரிய டான்ஸ். அந்த ஏரியாலே ஒரு பெரிய ரஞ்சித் பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டான் அவரு. அந்த ரஞ்சித் உடைய மாடு இருக்கு பாத்தீங்களா, அங்க அது பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு சார். அந்த தேசமாணிக்கம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ராமையாத்தேவன் ஒருத்தர் இருந்தார். அவங்க வகையத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஏரியால காடுகள்ல தெரியக்கூடிய மாடுகள், இந்த அபாண்டண்டா தெரியக்கூடிய மாடுகள் எல்லாம் எடுத்து ஒரு டேம் ஒட்டி ஒரு இடத்த பிடிச்சு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க இது இருக்கு, தாமிரபரணி ஆறு இருக்கு. அதை ஒட்டி டேம் பக்கத்துல அந்த அணைக்கட்டு ஒண்ணு உண்டு. அந்த அணைக்கட்டுக்கு எல்லாரும் குளிக்க போவாங்க. அது பக்கத்துல ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரஞ்சித்துடைய மாடையும் ஒரு தடவை அந்த மாதிரி கட்டிடுறதா சொல்றாங்க. உடனே ரஞ்சித் என்ன பண்ணிடுறாரு,
இது யார் யார் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, ராமையா தேவர், கிட்டப்பா எல்லாரும் சேர்ந்து. ராமையா தேவர் வந்து தேசமாணிக்க தேர்ந்த ஊரை சேர்ந்தவரா இருந்தாலும் கூட, அவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பசங்க எல்லாம் வந்து கிட்டப்பா வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்காங்க கான்சாபுரத்துல. ரஞ்சித் என்ன பண்றாரு, கான்சாபுரத்துக்கு நேரே போயிடுறாரு. போயிட்டு அவர் மாடை அவர் வந்து தேடி போகிறார். கிட்டப்பா வீட்டுல இருந்த அந்த மாடை வந்து கலட்டி அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவரே ஒரு டான் இல்ல, எப்படா என் மாடை நீ எடுப்பேன்னு சொல்லி கிட்டப்பா வீட்டுல இருந்து ஒரு மாடை எடுத்து அவங்க கொண்டு போயிடுறாரு. அவருடைய ஊரான கைசூழ்ந்தமங்களுக்கு கொண்டு போயிடுறாரு. கொண்டு போனது இல்லாம மறுபடியும் ரஞ்சித் என்ன பண்றாருன்னா, நம்ம மாடே பிடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அவ்வளவு தெரியுமா அப்படின்னு அவங்களை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கான்சாபுரத்துக்கு வர்றாரு. அப்படி வரும்போதுதான் கிட்டப்பா, அந்த ராமையத்தை ஒரு பசங்க எல்லாரும் சேர்ந்து ரஞ்சித்தை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணும்போது ரஞ்சித்துக்கு வந்து நல்ல போதை. ரஞ்சித்து கையில ஒரு 2-3 வெட்டு விழுந்துருது, கழுத்துலயும் ஒரு வெட்டு. அந்த காயத்தோட ரஞ்சித் அப்படியே துண்டை கட்டிட்டே தப்பிச்சு போயிடுறாரு. அது வழக்கு நடந்தா கூட ரஞ்சித் வந்து சாட்சி சொல்ல மாட்டேன்ட்டாரு, நான் வந்து திரும்ப செய்வேன் அப்படின்ட்டு. அதுல ரொம்ப நாளா கிட்டப்பாக்கு ஒரு அச்சம், சரி திரும்ப ரஞ்சித் ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ட்டு. பல இடங்கள்ல அவர் பேசும்போது கூட, நான் செத்தா எங்க ரஞ்சித் மாமா கையால கூட நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனதாக சொல்லுவாங்க. அதே நேரத்துல வந்து ரஞ்சித் வந்து அந்த வழக்குல வந்து சாட்சி சொல்ல மாட்டேன்ட்டார். அந்த ரஞ்சித்தை என்னைக்கு இவர் வந்து வெட்டுறாரோ, ரஞ்சித்தே ஒரு டானை ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வளர்வார்ல, அப்படித்தான் இவர் வளர்ந்தவர். அது வளர்ந்த பின்னாடி அடுத்தடுத்து ஒரு கொலை சம்பவம் ஒரு தொடர்ந்து அதுல அப்படி பெருசாகி, இந்த கொலைகள் எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா, வேறு சமூகமா மக்கள் இறந்து போயிருந்தா கூட வந்து இதுக்கு எல்லாத்தையுமே ஜாதியை முகாம பூசிட்டாங்க. இது எல்லாமே ஜாதி அடிப்படையில் நடக்கல, தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நடந்த சம்பவங்கள் தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2001 நினைக்கிறேன். 2001 வந்து மலையாளமேடு, பேட்டை மலையாளமேடுல வந்து கிட்டப்பாவும் இன்னொருத்தரும் 2 வீலர்ல போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஏதோ ஒரு தகராறுல வந்து அங்க இருந்தவங்க மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து கிட்டப்பாவே ஒரு நண்பரையும் பிடிச்சி அட்டாக் பண்ணிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. உடனே இவங்க ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடி கிட்டப்பா வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு போய், அவர் ஒரு டிரைவர், ஒரு லாரி கடியில படுத்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார் போல இருக்கு, அவரை இழுத்து போட்டு வெட்டிடுறதாக ஒரு சம்பவம் உண்டு. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் சம்பவம். அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் ஜெயில இருக்காரு, குண்டாஸ் போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்த பின்னாடி 2003 பாத்தீங்கன்னா, அது அவங்க ஊர் பக்கத்துல வந்து கேசவ சமுத்திரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து ஏகாம்பரம்னு ஒரு விவசாயி, பாம்பேல இருந்து வந்தவர், அவரும் மாற்று சமூகம் தான். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அவருக்கும் ஆயிரத்தான் அப்படின்றவருக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வயக்காட்டு பிரச்சனை, தண்ணி பாய்ச்சறதுல ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையில வந்து ஆயிரத்தான் ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு போய் அந்த ஏகாம்பரத்தையும் அவருடைய மகன் முத்துகிருஷ்ணனையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது ஏகாம்பரம் வந்து கொஞ்சம் துணிச்சலான ஆள் போல இருக்கு. அவரு ஆயுதத்தை எடுத்து அவங்கள விரட்டிடுறாரு. விரட்ட உடனே அவங்க ஊருக்குள்ள ஓடி வர்றாங்க. அந்த நேரத்துல கிட்டப்பா அந்த உடனே அவங்க கிட்டப்பாட்ட போய் சொல்ல, மறுபடியும் எல்லாரும் போய் அந்த ஏகாம்பரத்தையும் அவர் பையனையும் வெட்டியதாக ஒரு பதிவு இருக்கிறது. அதுல வந்து அது ரெட்டை கொலை. அந்த கேஸ் ரொம்ப நாள் நடந்து அது தண்டனையாகி அந்த தண்டனையில இருக்கு. ஹைகோர்ட்ல போய் அடிச்சு வெளியே வந்ததாகத்தான் தகவல். இதுக்கப்புறம் வந்து அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் போனாலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு கிட்டப்பாவை பார்த்து எல்லாருமே ரொம்ப அச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர் சமூக மக்களும் அவர் வந்து ஒரு பெரிய டான் மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஏதோ நம்ம சமூகத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய லெவல்ல போக ஆரம்பிச்சிட்டு ஒரு கட்டத்துல 2009 கீழே ஆம்பூர்னா தென்காசி மாவட்டத்துல இப்போ சேர்த்துட்டாங்க. ஆம்பூர் பகுதியில என்ன பண்றாங்கன்னா, அங்க இவர் கிட்டப்பா ஜெயில இருக்கும்போது பழகின அந்த அந்த ஜெயில்மேட் அந்தோணி இந்த மாதிரி அளவோட பழகுனது அவங்களுக்காக அங்க ஆம்பூர்ல போய் ஒரு ட்ரிபிள் மர்டர் சார் ஒரு சம்பவம். ஆனா அதுல கிட்டப்பா இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கிட்டப்பாவுடைய ஜெயில் சிநேகிதர்கள் அதை செஞ்சதுனால அதுல வந்து கிட்டப்பாவே அந்த ட்ரிபிள் மர்டர்ல சேர்த்துடுறாங்க. ஒரு பையன் கூட மைனர், 17 வயசு தான் ஆகும். ஒரு தோப்புக்குள்ள வச்சு நடந்த மர்டரு. இவரு இந்த இறந்து போனவங்க எல்லாருமே மாற்று சமூகம் அப்படின்றதுனால தேவர் சமூகத்துல சில சாதி வெறி பிடிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்டப்பா வந்து ஒரு சமூக காவலர் மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சித்தரிச்சு வேற லெவல்ல அதை கொண்டு போயிட்டாங்க. அவர் வாழ்க்கையில வந்து ஜெயிலையே ரொம்ப நாளா ஜெயிலையே பார்த்துட்டு இருந்தாரு, ஓடிட்டே இருந்தாரு. ஒரு காலகட்டத்துல இந்த ஆம்பூர் மர்டருக்கு பின்னாடி அவரு ஜெயில இருந்து வெளியே வந்து திரும்பி அவர் ஒரு ஏற்கனவே ஒரு இடையில அதுக்கிடையில அவர் கல்யாணம் ஆகி கோடகநல்லூர் அப்படின்ற ஊர்ல அவர் கல்யாணம் ஆயிருந்தது. அவர் ஒய்ஃப் வீட்டுல இருந்தாரு. அந்த ஒய்ஃப் வீட்டுல இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அவருடைய நண்பர் மூலமா அவரை வர வைக்கிறாங்க. 2015 ஜூன் 17ஆம் தேதி அவரை வர சொல்லி அவரை வந்து சும்மா பேசணும் விசாரிக்கின்ற மாதிரி வர சொல்லி நரசிங்கநல்லூர்ல ஒரு வீட்டுல கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சிவராம கிருஷ்ணன், போலீஸ் சரவண சுந்தர், இவங்க 2 பேரும் இன்னொரு போலீஸை சொல்றாங்க. இந்த 3 போலீஸை சேர்ந்து அவரை வந்து சுட்டுட்டதா சொல்றாங்க. அந்த என்கவுண்டர் சிபிசிஐடிக்கு போச்சு. சிபிசிஐடியில போய் ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இடையில அவங்களுக்குள்ள சமரசம் ஆகிக்கிட்டதா ஒரு தகவல். இதுதான் அவருடைய வரலாறு. இதுல பெரிய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டப்பாவை கண்டு ஏன் வந்து காவல்துறை உட்பட அஞ்சுறாங்கன்னா ஒரு 3 சம்பவங்களை சொல்லணும். அவர் வந்து கோடகநல்லூர்ல ஒரு மனைவி வீட்டுல இருக்கும்போது போலீஸ் வந்து பிடிக்க வந்துடுறாங்க. பிடிக்க வரும்போது போலீஸை வந்து வாள் எடுத்து வெட்டிடுறாரு. 2 போலீஸை வெட்டிட்டு தப்பிச்சிடறாரு. அதனால வந்து போலீஸ்க்கு வந்து பயங்கர அவர் மேல கோபம், இன்னொரு பக்கம் வந்து பயம், இவர் வந்து அட்டாக் பண்ணுவாரு அப்படின்ட்டு. அதே போல இன்னொரு டயத்துல என்னன்னா, கிட்டப்பா வந்து வந்துகிட்டு இருக்கும்போது ரெட்டியார்பட்டி பக்கத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து அவர் வந்துட்டு இருக்கும்போது அவரை மறிக்கிறாங்க. பாளையங்கோட்டை பக்கத்துல அந்த காலத்துல அந்த ஒரு வெள்ளை கலர் பைக் கொடுத்துருந்தாங்கல்ல உங்களுக்கு, இந்த டிராபிக் போலீஸ்க்குலாம் பெரிய பைக்கா இருக்கும். அந்த பைக்ல வந்து அவரை ஸ்டாப் பண்றாங்க. வெஹிக்கிள் செக்அப், ஃபார்மல் வெஹிக்கிள் செக்அப் ஸ்டாப் பண்றாங்க. வாள் எடுத்து போலீஸ் கழுத்துல வச்சு அந்த பைக்கை ஓட்டிட்டு போயிட்டாரு சார். அவங்க பைக்கை, போலீஸ் பைக்கை பிடி ஓட்டிட்டு போயிட்டாரு. திண்டுக்கல் பக்கத்துலதான் அப்பய நாயக்கனூர் பக்கத்துல அந்த இதை பிடிச்சாங்க, அந்த வெஹிக்கிளை பிடிச்சாங்க. சோ இந்த மாதிரி பண்ணக்கூடியவர் இன்னொரு என்ன பண்ணிடுறாருன்னா, பத்தமடை டு அந்த டைம்ல வந்து சேர்மகாத இப்போ மேலச்சோல் வரைக்கும் ஒரு மினி பஸ் இருந்தது. அதை ஒரு பாய் ஒருத்தர் ஓட்டிட்டு இருந்தாரு. இவர் கிட்டப்பா வரும்போது அவர் வழி விடலன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு அந்த பஸ் எடுத்துட்டு கான்சாவரம் ஊருக்குள்ள மினி பஸ்ஸை ஓட்டிட்டு கான்சாவரத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அடாவடியான விஷயங்கள் வந்து துணிச்சலா பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆனா எது எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த கொலைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் வந்து சொந்த பிரச்சனைக்கு பண்ணா கூட இத சமூக கலர் அடிச்சிட்டாங்க. இரு சமூகமே சமூக கலர் அடிச்சாங்க. இந்த கொலை அரசியலை திருநெல்வேலியில ஏத்துக்கிட்டு அவரை ஒரு தலைவராக்குறதும், இரு சமூக மக்களுடைய பகை அப்படியே வளர்த்து கொண்டு போறது வந்து என்ன பொறுத்தளவுல அது வந்து தவறான விஷயமா நினைக்கிறேன். கிட்டப்பாவை பொறுத்தளவுல அவர் வந்து பீஸ்ஃபுல்லா வாழக்கூடிய ஒரு பையன். ஒரு தவறான ஒரு செயல்கள்னால மக்கள் வந்து அவரை தவறா ப்ரொமோட் பண்ணதுனால அவருடைய வாழ்க்கையே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்றோம். கிட்டப்பாவை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த ஸ்பாட்ல என்ன நடந்தது சார்? இவர் வந்து வீட்டுல இருக்காரு சார். அன்னைக்கு தேதிக்கு ஜூன் 17ஆம் தேதி சார் 2015 அன்னைக்கு வந்து மத்தியானமே இவரை என்கவுண்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப மாதவன் வந்து ஏசியா இருக்காரு, மாதவன் நாயர் ஏசியா இருக்காரு, முருகன் சார் வந்து டிஐஜியா இருக்காங்க. இவர் வந்து எப்படியாவது என்கவுண்டர் பண்ண நினைச்சிட்டு இவர் வந்து இவருடைய நண்பர் ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இவருடைய கோ அக்யூஸ்ட் ஒருத்தரை பிடிச்சிட்டு அவர் மூலமா இவர் முதல்ல தேடி போயிருக்காங்க, இவர் இல்ல, அவர் மூலமா வர சொல்றாங்க. இந்த மாதிரி வாங்க சரக்கு அடிப்போம் இப்போன்ட்டு. அவர் போலீஸ் வந்ததை சொல்லாம அவர் வர சொல்றாங்க. அவர் அதை நம்பி அவர் இந்த 2-3 பேர் வர்றாங்க. அந்த இடத்துல வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு நரசிங்கநல்லூர்ல ஒரு வீட்டுக்குள்ள வச்சு விசாரிக்கிற மாதிரி இவரை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. இவரை ஷூட் பண்ணது வந்து அவருமே வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். சிவராம கிருஷ்ணன்ற ஒரு காவல் ஆய்வாளர். இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயா சார் சிவராமன்றவர்? அப்ப எஸ்ஐ, இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. அதே போல கூட இருந்த 2 போலீஸார், சரவண சுந்தர் ஒருத்தர், இன்னொருத்தர், அதுல ஒருத்தர் தேவர் சமூகம், சேம் கம்யூனிட்டி தான். அதனால இத வந்து எப்படி இவங்களால வந்து கொண்டு போய் முடியல. ஒருவேளை ஒரு மாற்று சமூகம் வேணும்னே சுட்டாருன்னு சொல்ல முடியல. அங்க ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க. அதே போல அந்த போலீஸோட அவங்க வந்த வெஹிக்கிள் வந்து அவங்களே வந்து பாம் அடிச்சுட்டு பெட்ரோல் குண்டு போட்டுட்டு இந்த மாதிரி கிட்டப்பா தான் பெட்ரோல் குண்டு போட்டாரு, அதனால அவரை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சோடிச்சாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் எத்தனை ஃபேக் என்கவுண்டரு, எத்தனை இடங்கள்ல வந்து கைகால் முறிவுகள் நடக்குன்ட்டு. அதுதான் இவரை வந்து ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அதுதான் உண்மை. ஆனா அந்த வழக்கு வந்து உடனே சிபிசிஐடியில நெல்லை நெப்போலியன் சொல்லிட்டு அட்வொகேட் ராஜாவலயத்துக்கார் இருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து சுரேஷ் நெப்போலியன்ட்டு, அவரு
கருணாநிதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிபிஆர் இருக்கக்கூடியவர், இவங்க எல்லாமே சேர்ந்து நடத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதனால இன்னைக்கு வந்து அந்த வழக்கு நீர்த்து போய் ஒரு வழியா அந்த வழக்குல வந்து சமரசம் ஆயிட்டதா சொல்றாங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவர் இவ்வளவு தேவர் சமூகத்துல அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவர் இறந்த போன பின்னாடி அவர் வீட்டுக்கு ஒரு நிதி உதவி கொடுக்கவோ அவங்க குடும்பத்தை காப்பாற்றவோ இந்த சமூகம் போகல. நான் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோம். கத்தியை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கத்தியாலதான் அழிவு. அப்படி இருந்தாலும் நம்ம இருக்கும்போது நம்மளை வாழ்த்துற சமூகம், நம்மளை பாராட்டுற சமூகம் நம்ம இல்லை அப்படின்னா சுத்தமா நம்மளை வந்து மறந்துடுவாங்க. இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சும்மா சமூகத்துக்காக கத்தி எடுத்துட்டு போறேன், அவரு கத்தி எடுத்துட்டு போறேன், இவருக்காக கொலை பண்ணு போய்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தான் இந்த A+ ஏல இருக்க கேட்டகரியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரவுடிகளுமே வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து அவங்களே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டப்பாவை என்கவுண்டர் செய்யும் போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காவலரை தாக்கிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியும். அதாவது தாக்கிய காட்சிகள் போது அவர் பாதிக்கப்பட்டு அவர் ஸ்ட்ரக்சர்ல கூட்டு போற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டப்பட்டிருக்கோம். போலீஸ்காரரை தாக்கினாரா கிட்டப்பா அந்த நேரத்துல? சார், நீங்க எல்லா என்கவுண்டர்லயுமே பாருங்க, போலீஸ்காரங்களுக்கு வந்து கரெக்டா இடது கையிலயோ வலது கையிலயோ ஒரு காயம் இருக்கும் சார், இல்ல காலில் ஒரு காயம் இருக்கும். அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா கட்டு பாத்தீங்கன்னா பெரிய கட்டா இருக்கும் சார். ஏதோ ஒரு 5-6 பிராக்சர் இருக்க மாதிரி பெரிய கட்டா இருக்கும். அந்த துணியே பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருப்பாங்க. நீங்க அதை அவுத்து பாருங்களேன். அது ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கு அந்த துணி. அவுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு கூட கிழிச்சிருக்காரு சார். அவர் வந்து ஒரு சட்டையை கழட்டி போட்டு அந்த போலீஸ்கார் வந்து வேர்வையோட நெத்தியில ஒரு படத்துல ஒரு கட்டை போட்டு கையில ஒரு கட்டை போட்டு அவருக்கு ஒரு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு அப்படியே படுத்திருப்பார். படுத்து சொல்லுவார். அவரு SP யாராவது வந்து அவரை நலம் விசாரிப்பாங்க. காவல்துறை வந்து நீண்ட காலமா அந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னைக்கு சார் ஒரு ஆள் வந்து கையில மட்டும்தான் லேசா போடுற மாதிரி வெட்டுவானா? ஒருத்தர் வெட்டணும்னு நினைச்சான்னு வைங்க, ஓங்கி ஒரே வெட்டா வெட்டிட மாட்டானா? அதனால வந்து 100க்கு 99 பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து போலீஸ் சொல்றது எல்லாமே வந்து ஃபேக் தான் சார். நான் நிறைய கேஸ் பார்த்துட்டேன். இவங்க புடிச்சு வச்சு சுட்டுருவாங்க சார். சுட்ட பின்னாடி அங்கங்க காயத்தை அவங்களே சின்னதா ஒரு பிளேடு வச்சு கிழிச்ச மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு அது ஒரு பெரிய காயமா ஆக்ஷனை போட்டு அதுக்கான வேலைகளை வந்து ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு அதை வந்து என்கவுண்டரை நியாயப்படுத்துவாங்க. ஏன்னா என்கவுண்டருக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை என்கவுண்டரை நியாயப்படுத்துறதுக்காக அந்த வேலையை பண்ணுவாங்க. சரி, இது சொல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ போட்டாங்கல்ல, அவங்க ஸ்டார்டிங்லயே அந்த வீடியோ போட்ட வேண்டியதானே? ஒருத்தர் என்கவுண்டர் பண்ண போறாங்க, அதாவது ஒருத்தர் தெரியல, ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வீடியோ போட்டு போயிட வேண்டியதானே? என்னைக்காவது அங்க இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து வெளியே விட்டுருக்காங்களா? எந்த ஏரியாலையுமே CCTV கிடையாதா? இல்ல அவங்கள பிடிக்க போறத வந்து ப்ராப்பரா வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இருக்காது சார். இது எல்லாமே பொய் தான். போலீஸ் வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. கொள்ளுவாங்க சார். எனக்கு தெரிஞ்சு கிட்டப்பா என்கவுண்டருக்கு பின்னாடி இப்ப நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் A+ இருக்கக்கூடிய ரவுடிகள் யாரையும் பண்ணதா இல்லை. இங்க கும்பன் இவரை மட்டும் பண்ணாங்க. அது தவிர வேற யாரையும் கும்பன் ஜெகனை மட்டும் வேற யாரையுமே A+ இருக்கவங்கள பண்ணதா தெரியல. மொத்தம் வந்து BC இருக்கவங்கள தான் பண்ணுவாங்க. இது போலீஸாருடைய இது அதான் நியதி. அதான் அவர் வந்து பல குற்றச்செயல்களை ஈடுபட்டதா சொல்றாங்க. எத்தனை கேஸ் அவர் மேல இருக்கு சார்? 40ன்றாங்க, 60ன்றாங்க. கிளியரா எத்தனை தான் இருக்கு சார் அவர் மேல? அவ்வளவுதான் இருக்காது சார். அது வந்து போலீஸார் கொடுக்கக்கூடிய மிகைப்படுத்தப்பட்ட தகவல். அதுக்கான லிஸ்ட போலீஸார் கொடுக்க முடியாது. 60 கேஸ் இருக்குன்னா கொடுக்க முடியாது. 40 கேஸ் இருக்குன்னா அது கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் மேல ஒரு 20 கேஸ் இருக்கலாம் சார். 20 to 25 கேஸ் இருக்கலாம் அதிகபட்சம். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் அந்த மர்டர் கேஸ் 3 மர்டர் கேஸை தவிர அதுக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு 7-8 கேஸ் தான் சார் இருக்கு. மொத்தத்திலே அவருக்கு 20 கேஸ் தான் இருக்கணும். வேற கேஸ்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பல குற்றச்செயல்ல ஈடுபட்ட கிட்டப்பா அவர்களுக்கு கல்லறை சமூக போராளியா கொண்டாடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த சமூக மக்கள் இவர் குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க சார்? அறிவு சொல்றவங்களுக்கு எல்லாம் அங்க வேலை இருக்காது. ஜாதி கலவரத்தை தூண்டுறவன், கொலை பண்றவன் கொலை அரசியல் தான் இங்க வந்து எடுபடும். இங்க கொலை பண்ணா ஹீரோ ஆயிடலாம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோட எல்லாரையும் பாருங்க, இங்க அரசியல்வாதிகளை விட நடிகர்களை விட இங்க கொலை பண்ணவனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருப்பான். தென்மண்டலத்தோட சாபக்கேடு. அது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள் எல்லாம் வந்து கொலை பண்ணா அவன் ஹீரோ. அப்ப இவர் வந்து ஹீரோவா கொண்டு வர்ற அவருக்கே தெரியாது நம்ம அந்த கொலையை பண்ணா நம்ம ஹீரோவாக போறான்ட்டு. இது என்ன நோக்கத்தை, என்ன மனநிலைமையை அவருக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்போம். ஓஹோ, அப்ப நம்ம கொலை பண்ணுன்ற ஆர்வத்தை அவருக்கு தூண்டும். இது வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய தவறான ஒரு அணுகுமுறை. இந்த மாதிரி வந்து நம்ம கொலை பண்றதை ஆதரிச்சோன்னு வைங்க, அவர் மேற்கொண்டு யாராவது வெட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப அப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்துட்டீங்க. அவர் இருக்கும் போது வாழ்வேன்னீங்க, அவர் கோயில் திருவிழா கூப்பிட்டீங்க, கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டீங்க,
எதுவா ஒரு பிரச்சனைனால நான் வந்து கிட்டப்பாவோட அண்ணன், கிட்டப்பாவோட தம்பி, கிட்டப்பாவோட நண்பன் சொல்லி நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க. அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. எத்தனை பேர் அவர் குடும்பத்துக்கு போய் நிதி உதவி பண்ணீங்க? எத்தனை பேர் அவர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க? அவர் பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் ஃபீஸ் கட்டினீங்க? அவருடைய நினைவுனால துணிச்சலா எத்தனை பேர் கொண்டாடினீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஜீரோ தான். அப்ப இது எல்லாமே இந்த புகழ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அவர் உயிரோட இருக்க வரைக்கும் தான் அந்த புகழ்ன்றது. அவர் என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கு அந்த புகழும் சேர்ந்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு முட்டாய் வாங்கி கொடுக்க கூட ஆள் கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிட்டப்பா போன்ற அத்தனை சமூகத்துக்கும் எங்களுடைய எச்சரிக்கை பதிவு. அது எல்லா சமூகத்துக்கும் தான். எல்லா சமூகத்திலும் இது இருக்கு. தேவேந்திர குல மக்கள்கிட்ட இருக்கு, நாடார் சமூகத்திலே இருக்கு. எல்லாருக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, தேவையில்லாம வந்து சமுதாயத்துக்கு செய்ய போனேன், இல்ல அவருக்கு செய்ய போனேன், இல்ல நண்பனுக்காக நான் உதவ பண்ண சொல்லி கொலை பண்ணாதீங்க, யாரையும் போய் வெட்டாதீங்க. இதனால கிடைக்கக்கூடிய புகழ்லாம் நிரந்தரம் கிடையாது. இது வந்து ஒரு நாள் வந்து நீங்க அழியும் போது இது சேர்ந்து அழிஞ்சிடும். உங்களுக்கு பின்னாடி உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஆளே இருக்காது. இந்த சமூகமே உங்களை கைவிட்டுரும். கிட்டப்பாவை எப்படி தேவர் சமூகம் அவர் இறந்த பின்னாடி கைவிட்டதோ, அதே போல ஒவ்வொரு சமூகத்துல இருக்க ரவுடிகளையும் அவங்க இறந்த பின்னாடி அவங்க சமூகம் கைவிட்டுரும். நீங்க வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லா சமூகத்திலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு ரவுடி இறந்துட்டு பாருங்க, முக்கியமான ஆளுங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல. அவங்க குடும்பத்துக்கு அந்த சமூகம் என்ன செஞ்சதுன்னு பாருங்க. எவனுக்குமே எதுவுமே செய்யல. அப்புறம் எதுக்கு நீங்க போய் தேவையில்லாம வந்து பகை, அடுத்த சமூக பகையை இழுத்துட்டு இருக்கீங்க? மற்றவங்களுடைய இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியால போடுறதுக்கும் அல்லது உங்களை கோயில் திருவிழால கூப்பிட்டு உங்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கும் நீங்க கொலை பண்ணிதான் நீங்க உங்களை முன்னிறுத்தணும் வந்து எந்த அவசியமும் இல்லை. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதன்படி நீங்க வந்து முன்னாடி போலாம். நல்ல விஷயங்களை செஞ்சு முன்னாடி போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுலோவா தான் இருக்கும். இப்போ அறிவு சொன்னோம்னா கொஞ்சம் சுலோவா தான் ஏத்துக்கிடுவான். நீங்க கொலை பண்ணா உடனே டக்குன்னு வந்து அவனை வந்து மாவீரன்றுவான், நல்லவன், அவனை வந்து தெய்வம்ன்றுவான். அது கொஞ்சம் ஈஸியா ரீச் ஆயிடலாம். ஆனா அழிய போறது யாரோட வாழ்க்கை? அதை கொஞ்சம் யோசிச்சு தயவு செய்து எந்த சமூகமா இருந்தாலும் அடுத்த சமூகத்தை வந்து கொலை பண்றது அல்லது அட்டாக் பண்றது இதை விட்டுட்டு நல்ல விஷயத்த அவங்க சமூகத்துக்கு சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நிலை. உண்மை சம்பவம் குறித்து பல தகவல்கள் பரிந்துரைக்க மிக்க நன்றி சார். நன்றி சார், வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164